கோவை மாநகரிலே கடல் கன்னியா ஆச்சரியமூட்டும் மீன்களின் பொருட்காட்சியுடன் இதோ உங்களுக்காக கோவையின் பிரபலம் வஉசி மைதானத்தில் கடல்களின் அரசி கடல் கன்னியை காண வாரீர். செப்டம்பர் 11 முதல் கோவையில் வஉசி மைதானத்தில் மெரைன் எக்ஸ்போ பொருட்காட்சி. வாருங்கள் கடல் கன்னியை காண. வாருங்கள் கோவை மக்களே. ஹாய் கைஸ், நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற வஉசி பார்க்ல அமைஞ்சிருக்க கடல் கன்னி பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல கடல் கன்னியா வாய பாரு ப்ரோ, கோயம்புத்தூர்ல கடல் கன்னி தான் ப்ரோ. நான் இந்த எக்ஸ்போர்ட்லாம் வந்திருக்கேன். ரொம்ப பேசணும், டைம் ஆயிடுச்சு. நான் போற வழியில பேசுறேன். ஆரம்பிக்கலாங்களா? சரி, நீ நில்லுங்க, நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன். A few minutes later. என் கூட இருக்கிறது மிஸ்டர் சயின்ஸ். நான் இங்க பாப்பேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. வாங்க அவர் கூட போய் உள்ள எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம். வாங்க. Stock box. அப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு! கலெக்ஷன் வச்சு லியோ விஜய் மாதிரி நக்கல்யா அவனுக்கு. அவர் கூட தான் இன்னைக்கு வந்து நம்ம மெரைன் எக்ஸ்போ, அதாவது கடலுக்கு வாங்க உள்ள போய் பார்ப்போம். வாங்க ஏங்க, உள்ள பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ. இங்கேயே நீங்க ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி உள்ள போறது? பரவாயில்ல ப்ரோ, க்ரௌடா தான் இருக்கு. க்ரௌட் இருக்காதுன்னு நினைச்சேன், ஆனா க்ரௌடா தான் இருக்கு. இதெல்லாம் ஃபுட்டேஜ் கேடா எடுத்துட்டு இருக்கீங்க. நான் பேக்குறேன். 360 டிகிரில பாருங்க. அங்க பாருங்க, புறாமீன் சைஸ்ல ஒண்ணு போகுது பாருங்க. மாப்பிளை வணக்கம்டா மாப்பிளை. தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ள இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. இங்க பாருங்க, மீனெல்லாம் செத்து போன மீன் மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா எல்லாமே உயிரோட தான் இருக்கு. ஆமா, ஆனா எல்லாமே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது மீன் தொட்டில் வளர்த்துட்டு அந்த மீன் 360 டிகிரியில பயங்கரமா இருக்குல்ல. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. வாங்க உள்ள போ. 360 வந்து நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருக்கு. எல்லாருமே கப்புள்ஸா வந்திருக்காங்க. அதுக்கு என்ன ப்ரோ பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம மட்டும்தான் ப்ரோ எப்ப பார்த்தாலும் சிங்கிளா போயிட்டு இருக்கோம். லைஃப்னா சில அடிகள் விழத்தான் செய்யும், ஆனா அடி மட்டுமே விழுந்துட்டு இருக்கே. இங்க பாருங்க, ஃபாரின் மீன் பாருங்க. இந்த மீன்லாம் கடலுக்குள்ள பார்த்தது இருக்கு. ஆமா, ரொம்ப பேசாதீங்க, ஆடியன்ஸ் நம்ப மாட்டாங்க. இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ்ல இன்ஸ்டால எல்லாம் 4 கடல் கன்னி காமிக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா ஒருத்தர் தான் இருக்காங்க. கடல் கன்னி 4 எல்லாம் கிடையாது, கடல் கன்னி நீங்க 4 விதமா 4 வீடியோ பார்த்திருப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு 4 விதமா தெரியும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ.
பாப்கார்ன் கடல் கண்ணியை பார்த்துட்டோம் ப்ரோ. உங்களுக்கு எப்படி ப்ரோ? பொருட்காட்சிக்கு வந்தாச்சு, பார்த்தாச்சு, வாங்க போலாம். கடல் கண்ணியை பாத்தீங்களா? பார்த்தேன். கடல் கண்ணி டைவெல்லாம் அடிக்கிறாங்க ப்ரோ. சூப்பரா. இங்க மால்டீவ் பாருங்க, இந்த மால்டீவ்ஸ் இருக்கு, அங்க அரண்மனை இருக்கு. அட பேயிலமோ, நீ புரோக்கரா நீ? எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே ஒரிஜினல் தான் இல்ல. டேய் அப்ப எல்லாம் சிரிங்க. 90s கிட்ஸோட முட்டாய் இதை தடை பண்ணிட்டாங்க தானே ப்ரோ? ப்ரோ கடையெல்லாம் பண்ணல, அப்புறம் யாரும் சாப்பிடுறது இல்ல ப்ரோ. அதான் ஏன் இல்ல ப்ரோ, அது இதுன்னு சொல்லுவாங்க. 90s கிட்ஸோட மெமரிஸ் எல்லாம் சும்மாவா இருக்கு சொல்லுங்க பாத்தீங்களா? ஒரு இது உருப்படியா விட மாட்டானே சொல்லுங்க ப்ரோ. அங்க 90s அப்படியே பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய், இங்க பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ப்ரோ. பாப்கார்ன் அது எல்லா பக்கமும் கிடைக்கும் ப்ரோ. பஞ்சு மிட்டாய் தான் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. எக்ஸ்போல அதாவது எக்ஸ்போவா அப்படின்னா பொருட்காட்சி. இந்த தமிழ்ல பொருட்காட்சியில சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஏதோ நாம 4 வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம் இங்கிலீஷ்ல. முன்னாடியே போட்டிருக்கா எக்ஸ்போ, மெரைன் எக்ஸ்போ அப்படின்ட்டு. அவன் 1000 போடுவான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. போடுறவன் 1000 போடுவான் ப்ரோ. பாக்குற ஐட்டம் கம்மி தான், மற்றபடி வெளியே வந்து பாத்தீங்கன்னா பை பண்றது வாங்குற மாதிரி ஐட்டம் தான் ப்ரோ நிறைய இருக்குது. ஓ, அப்படி ஆமா ப்ரோ, இப்படி எல்லாம் பண்ணி தான் பிசினஸ் டெவலப் பண்றாங்க ப்ரோ. 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு மொத்தம் வச்சு செய்யறானுங்க ப்ரோ. ராட்டினா ப்ரோ, அங்க எப்படி போறது? அங்க எப்படி போறது ப்ரோ? அதுதான் ப்ரோ வழி. நம்ம இருக்கா, நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோமா? ஆமா ப்ரோ. ப்ரோ இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது நான் வேற 90 கிட்ஸா ப்ரோ. ப்ரோ நீங்க 90 கிட்ஸா? நானும் 90 கிட்ஸ் ப்ரோ. அப்படியா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. என்னமாடா நீ? இப்போ நம்மளாம் ஒரே கட்சி, ஒரே இனம். இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அம்மா கூட இந்த கோயில் திருவிழா ஊறுகாயில எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாமே நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ் தான் ப்ரோ. பார்த்து வாங்கணும். எல்லா ஒரு பிசினஸ் டாக்டிக்ஸ் இல்ல, எல்லா இன்ஸ்டா ரீல்ஸ்லயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் போடுற ஒரே விஷயம் இதுதான். ஆமா கண்டிப்பா ப்ரோ. இததான் வந்து எல்லாருமே ப்ரொமோஷன் பண்றாங்க. பாத்தீங்களா? சரி நம்மளும் வந்துட்டோம், நம்மளும் இதை காமிச்சிருவோமே. ஸ்மார்ட் வாட்ச் 990. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ப்ரோ இப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஓடுதே, அது என்ன பாட்டுன்னு ஞாபகம் இருக்கா ப்ரோ? சோப் ப்ரோ, ஆர்எஸ்என் சோப் ப்ரோ. ஞாபகம் இருக்கா? ஓ இதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? இதெல்லாம் என்ன ஆரம் பார்த்தாலும் காதுல ஒழிச்சிட்டே இருக்கு ப்ரோ. அந்த சத்தம் ப்ரோ நானே ஒரு குழந்தைதான் ப்ரோ. பாத்தீங்கன்னா லாஸ்டா நான் காலேஜ் படிக்கிற டைம்ல கொச்சின் கூட்டிட்டு போனாங்க. ஒண்டர்லால தான் இருக்கு. நீங்க அத பாத்தீங்களா? சிகரெட் சாப்பிடலாமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. வீடியோ நான் என்ன கேட்டிருக்கேன், நீங்க இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சான். ஒரு வழியா நம்ம கடல் கண்ணியை பார்த்து எஸ்பிடி கேமராஸ் இருக்காரு. அவரையும் நம்ம இன்ட்ரோ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்கு பிடிச்சாதான் பேசுவாரு. அதான் பெருசா இருக்கு. ஏன்னா எஸ்பிடி கேமராஸ் இல்லையா, அப்படியே இருப்பான். என்னடா சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் தான் சொன்னாரு நம்ம எஸ்பிடி கேமராஸ். என்ன சொன்னாரு தெரியுங்களா? அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? நைட் டைமுக்கு ஜிகிர்தண்டா. ஜிகிர்தண்டா சாப்பிட்றதுக்கு என்னங்க நைட் டைமு பகல் டைமு? ஜிகிர்தண்டானாலே குடிச்சா வெயிலுக்கு நல்லா இருக்கு. ஐயா எப்போ குடிச்சாலும் ஜிகிர்தண்டா தாங்க ஸ்பெஷலு. நீங்க அடை முடிச்சு ஐஸ்கிரீம் வாங்கிட்டீங்க. ஏங்க நான் கேட்டது வேற, நீங்க வாங்கி தந்தது வேற. ப்ரோ ஐஸ்கிரீம் வந்து ஜிகிர்தண்டா நினைச்சு சாப்பிடுங்க ப்ரோ. நான் எல்லா இடையும் அப்படிதான் பண்ணுவேன். ப்ரோ ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப இல்லை, ஓகே தான்.
டெய்லி பாக்குறீங்களா? அப்படியா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நண்பா, எஸ்பிடி கேமர் சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அவர் ஆள் பேசுறதே பார்த்தாலே தெரியுது, ஏடா கூடமான ஆளாக தான் இருக்காரு. கண்டிப்பா அவரை நம்பிடாதீங்க. நண்பா, நம்ம எஸ்பிடி கேமர் சொல்ற ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா கூட இதை சொல்றதுக்கு தானே இவ்வளவு பில்டப்பே பண்ணேன். ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்மளை உருவ வைக்கிறாரு. ஆல்ரெடி ஐஸ்கிரீம் உருகிட்டே இருக்கு. இவர் பேசுற பேச்சா நம்ம உருகுறோமாமா? இதெல்லாம் என்ன நியாயமா இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. அது நடக்காதுங்கிறேன். அடப்புருங்க ஐயா, போடாங்கிட்ட. ப்ரோ, என்னோட சேனலுக்கு ஷார்ட்ஸ் போடணும், வீடியோ எடுத்துக்கணும். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். ஷார்ட்ஸா? ஆமா, ஏன் ஷார்ட்ஸ்? என்னங்க ஷார்ட்ஸ் பேண்ட் சட்டின்னு எடுக்கிறீங்க? போங்க எடுத்துறேன். Hours later. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்து பொருட்காட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடற்கனியை நம்ம பார்த்துட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடற்கனியை அதாவது இந்த எக்ஸ்போக்கு வந்ததே பாத்தீங்கன்னா மெயினா நான் வந்து ரீசன் வந்து மற்ற விஷயம்லாம் கிடையாது, மெயினா கடற்கனி தான். ஆனங்கிட்ட பையல என்னடா பொருட்காட்சிக்கு வந்து எந்த பொருள் வாங்காம போறேன்னு நீங்க நினைக்கலாம். ஏங்க, பொருட்காட்சிக்கு வந்தோமா, பொருளை பார்த்தோமா, போனோமா, பொடி நடையா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அப்புறம் எக்ஸ்போ எப்படி இருந்துச்சு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆவரேஜ் ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிங்களா? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன் ப்ரோ. என்னோட எக்ஸ்பெக்டேஷனே பாத்தீங்கன்னா கடல் கண்ணி தான். என்னோட ஹைலைட் கடல் கண்ணி தான். எனக்கும் அதே தான் ப்ரோ. ப்ரோ, என்னோட ஆசை என்னன்னா 100 ரூபா கொடுத்து ஒருத்தா டிக்கெட் எடுத்து வாங்கினதுக்கப்புறம் கடல் கண்ணி கூட ஒரு செல்ஃபி கூட எடுக்க முடியும். அதான் கேமராவை நேரம் வைங்க ப்ரோ. ஓகே ஓகே, நீங்க மட்டும் தெரியுறீங்க, நான் தெரிய வேணாமா ப்ரோ? நீங்க வளரணும் ப்ரோ. ப்ரோ, நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு சீன் போடாதீங்க ப்ரோ. சரி, விடுங்க காம்ப்ரமைஸ். தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. ப்ரோ, நேற்று படம் பார்த்தீங்களா? வட சென்னை ப்ரோ. அதெல்லாம் எப்பவுமே இங்க இருக்கு ப்ரோ. ஓ அப்படிங்களா? சூப்பர் தான் ப்ரோ. உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னதான் சுத்தி பார்த்தாலும் இன்னுமே அந்த கடற்கனியை மைண்டை விட்டு போகல ப்ரோ. மைண்ட் பக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு கனவு தான் வருவாங்க. அவங்க இனிமே உங்க கடல் கண்ணி இல்லை, உங்க கனவு கண்ணி ப்ரோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோட அனுபவம் என்ன உங்களுக்கு? நான் தெரியல. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க? இந்த வீடியோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் பார்த்துட்டு இரிட்டேட் ஆக போறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோட எப்படி இருந்துச்சுன்னு இருங்க. நான் ஒன்று மறந்துட்டேன். ஸ்டார்டிங்கே பண்ணிருக்கணும், இப்ப பண்றேன். வெல்கம் டு எஸ்பிடி ஃபேமிலி. சூப்பர். நீங்க எங்க ஃபேமிலியில இணைஞ்சது நான் சந்தோஷப்படுறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். சான்ஸோட க்ளோனா கோட் படம் பாத்தீங்களா? சாச்சா. ஓ, அப்ப கோட் படம் தான் என்னோட ஸ்டோரி எடுத்து வச்சிருக்காங்களா ப்ரோ? இது தெரியாம போச்சா ப்ரோ? ஆல்ரெடி ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆவாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வீடியோவை கட் பண்ணி விட்டு போயிடுவாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம எஸ்பிடி கேமர்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் சயின்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க தான் வந்து உங்க கமெண்ட் மூலியமா எங்களுக்கு தெரிவிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண சொல்லல ப்ரோ, கமெண்ட் அவங்க பண்ணிக்குவாங்க. கழுவி ஊத்த போறாங்க, அது மட்டும் தெரியுது.